கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் காஜி குக்கிங் உலகிலே இருந்து நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சூப்பரான நாளோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காயில் பொரியல் செய்து காட்ட போகிறேன். இல்லைன்னு சொன்னால் வாழைக்காய் மேஷ்ன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஸோ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்குறதுக்கு முதல் என் சேனலில் யாராவது புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல்லைக்கொன்று டிங்கன்னு ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அதாவது பச்சையாக இருக்கிற அதாவது காயாக இருக்கிற வாழைக்காய் 3 எடுத்து வச்சிருக்கிறேன். இது சாப்பிட்ற வாழைப்பழம் இல்லை, காயாகவே எப்போவும் இருக்கக்கூடியது. அதாவது ஆப்பிரிக்கன் மக்கள் பாவிக்கப்படுற வாழைக்காய் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இப்படி பழம் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு வாழைக்காய் இருக்குது. ஆனால் இது ட்ரோ பச்சையாக இருக்கக்கூடிய வாழைக்காய். ஸோ இந்த பாத்திரத்துக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். அந்த தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழைக்காயை தோலை உரித்து இதை இந்த வாழைக்காயை இந்த தண்ணிக்கு போட்டு அவிச்சு கொள்ள போகிறேன். முதல்ல வாழைக்காயை ஆவித்து விட்டு தான் பிறகு பொரியல் செய்ய போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு உணவு வாழைக்காய் என்று சொல்லப்படுது. ஸோ வாழைக்காய் நாங்கள் பெருசாக சமைச்சு கொள்வது இல்லை, ஆனால் நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வாழைக்காயும் இப்படி இருந்துட்டு செய்து சாப்பிடும் பொழுது சுவையாகத்தான் இருக்கும். ஸோ இப்போ வாழைக்காயின் தோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டப்பு உரியுது. ஸோ இந்த வாழைக்காயின் தோல் குயிக்காக உரியக்கூடியது. ஸ்ரீலங்கன் வாழைக்காயின் தோல் இப்படி உரியாது. ஸோ இது ஆப்பிரிக்கன் வாழைக்காய். ஸோ அதனால் டப்புன்னு உறிஞ்சோன்றிருக்கு. இப்போ இதை அவிச்சு கொள்ள போகிறேன். அது அடுத்ததாக இது அவிஞ்சோன்றிருக்கும் பொழுது ஒரு பேனில் ஆயில் விட்டு கொள்கிறேன். இது அதாவது ஒனியன் கார்லிக் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இப்போ மஸ்டர்ட் சீட் போட்டுக்கொள்கிறேன். அதாவது கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம், அதாவது வெட்டி வச்சிருக்கிற உள்ளி, அதே மாதிரி இஞ்சியும் போட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் வாழைக்காய் கொஞ்சம் வாய்வு தன்மைன்னு சொல்லிக்கணும். வாழைக்காய் சாப்பிட்டா சில பேருக்கு முதுகெல்லாம் குத்தி கொள்ளணும்னு சொல்லிக்கொள்ளிக்கணும். ஸோ அதற்காக உள்ளி இஞ்சி எல்லாம் நிறைய போட்டுக்கொள்ள வேணும். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டுருக்கிறேன். அதே நேரம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதாவது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரௌன் கலர் ஆகிவிட்டது. வாழைக்காயை நல்லா அவிஞ்சு கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ அந்த அவிஞ்சு இருக்கிற வாழைக்காயை இப்போ எடுத்து இந்த ஃப்ரை பண்ணி இருக்கிற ஒனியனுக்கு போட்டுக்கொள்கிறேன். அதாவது வெங்காயத்தை பொரிச்சிருக்கிறதானே. ஸோ அதுக்கு இந்த வாழைக்காயையும் போட்டுக்கொள்கிறேன். ஸோ வாழைக்காயை போட்டுட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிக்கொள்ளணும். இல்லை நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்பூன் இருந்தால் கூடி அதால் கூடி மேஷ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ அதாவது கட்டிகள் எதுவும் இல்லாமல் அந்த வாழைக்காய் நல்லா அவிஞ்சாதான் அப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கொள்ளும். ஸோ நல்லா அமர்த்தி மேஷ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஆல்மோஸ்ட் நான் மேஷ் பண்ணிட்டேன். இப்போ சில்லி பவுடர் போடுறேன். அதாவது தனி மிளகாய் தூள் போட்டுக்கொள்கிறேன். அதாவது தேங்காய் பூவும் இதுக்கு போட வேணும். ஏன்னு சொன்னால் இது வாழைக்காய் பொரியல் தானே. ஸோ அதனால் தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அதாவது மிளகாய் தூள் வாழைக்காயில் பட்டு கலர் சிவப்பு கலராக வர வேணும். அதனால் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இப்போ திருப்பியும் நான் அதாவது கறி லீஸ் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை நல்ல ஒரு சுவையாக கொடுக்கும். அதாவது எப்போவும் பொரியல்கள் செய்யும் பொழுது கருவேப்பிலை நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். உப்பு வாழைக்காய் அவிக்கும் பொழுதே போட்டு அவிச்சிருந்தேன் நான். ஸோ நீங்கள் திருப்பியும் காணாடி அதாவது தூளுப்பு இதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளலாம். ஸோ சில பேருக்கு உப்பு காணக்கூடியதாக இருக்கும், சில பேர் இன்னும் கூட தேவைப்படும். இப்போ ஸோ மிளகு பவுடர் போட்டிருக்கிறேன். நீங்கள் அத்துடன் உப்பும் போட்டுக்கொள்ளலாம்.
ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். லெமன் ஜூஸும் கொஞ்சம் விட்டுக்கொள்ளணும், அப்போ தான் பொரியலுக்கு எப்பவும் லெமன் ஜூஸ் விடைக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ நான் பாதி லெமன் எடுத்து அது இந்த ஜூஸை இதில் விட்டுக்கொள்கிறேன். கடைசியாக தான் லெமன் ஜூஸை விட்டுக்கொள்ளணும். மிளகாய் தூள் போட்டுட்டு நீங்கள் மிளகாய் தூள் இந்த மணம் போகிறதுக்கு வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ரெடி ஆகிட்டுது வாழைக்காய் பொரியல். சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுது. ஸோ இந்த வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.